வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் வந்து 1 மீட்டர் அளவு நான் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் வந்து கரைபாகம் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும், அது வந்து ரைட் சைடு. கொஞ்சம் ஷேடு வந்து கம்மியாக லைட் ஷேடாக இருக்கும், அது வந்து உள் பக்கம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அந்த ராங் சைடு வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கரைபாகத்தில் லைட் ஷேடாக இருக்கிறது நமக்கு தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கர்லாம் ராங் சைடில் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்லா கையில் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட பின்பகுதி கீழே மடிச்சுக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவு நான் தையலுக்காக விடுறேன். 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதை ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோடு போட்டதுலேருந்து நம்மளுடைய ப்ளவுஸோட பின்பகுதியோட உயரம் வந்து ஒரு 13.5 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். கீழே தையலுக்கு விட்டுருக்கோம். அதுலேருந்து ஒரு 13.5 இன்ச்சு ப்ளவுஸோடைய பின்பகுதி உயரம் எடுத்திருக்கோம். அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணுவோம். அதுக்குள்ள ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு தச்சதுக்கப்புறம் நமக்கு 13.5 இன்ச் கிடைக்கும். இப்போ கழுத்துடைய அகலம் வந்து ஒரு 2.25 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அந்த பக்கமாக ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக விடுறேன். இப்போ தையலுக்கு விட்ட பகுதியிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு ஷோல்டருடைய அகலம் 2.5 இன்ச் எடுக்கிறேன். அது இல்லாமல் கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அந்த பக்கம் விடுறேன். இப்போ கழுத்துடைய இறக்கம் வந்து ஒரு 7.5 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். கழுத்தோட இறக்கம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கொஞ்சம் நார்மலான இறக்கம் தான் இருக்கும், ரொம்ப இறக்கம் இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து அந்த நம்ம தையலுக்கு அந்த ஒரிஜினல் 13 இருக்கும்ல, அங்கேருந்து ஒரு 5.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி தையலுக்கு விட்ட பகுதியிலேருந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இதை வந்து பாடி சுற்றளவு வந்து ஒரு 10.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். 10.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் தையலுக்கு 1.5 இன்ச் விடுறீங்களா அல்லது 1 இன்ச் விடுறீங்களான்றத பொறுத்து நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வந்து இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது, அதனால் நான் 1 இன்ச் அளவு தான் நான் தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நேராக லைன் போட்டிருக்கேன். கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு அகலமாக கீழே வேணும்னா கொஞ்சம் வெளியே இழுத்து கூட நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சிம்பிளாக ரவுண்ட் நெக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நமக்கு ஆம்ஹோலுக்கு வந்து அந்த வளைவு வரைகிறதுக்காக அந்த கார்னரில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ணதுல ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அந்த பாயிண்ட் வச்சோம்ல, அதை டச் பண்ற மாதிரி அந்த வளைவு வந்து அப்படியே அழகா வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆம்ஹோலுடைய வளைவு வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வரைஞ்ச பகுதியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம். அப்போ பேக் சைடு கட் பண்ணது போக மீதி ஆப்போசிட்டில் இருக்கிற பகுதியில் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அந்த ஸ்லீவ் வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4 மடிப்பு பாகம் என் பக்கமாக இருக்குது, ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ வந்து கீழே கையோட கீழே மடிச்சு தைப்போம். அதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறமா கையோட உயரம் வந்து ஒரு 8 இன்ச் அளவு நடக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கை உயரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த 8 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு அதே மாதிரி அந்த ஷோல்டரில் அந்த ப்ளவுஸோட பகுதியும் கையும் ஜாயிண்ட் ஆகுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கையோட வளைவு வரைகிறதுக்காக அந்த மேலே உயரத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல தான் நமக்குடைய அடிக்கை உயரம் வரப்போகுது. கையோடைய அந்த அந்த வளைவு வரைய போகிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையோடைய சுற்றளவு வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கை சுற்றளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தையலுக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் அளவு தான் நான் விடுறேன். அதனால எனக்கு இது போதுமான அளவு. நீங்கள் வந்து 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் விடுறீங்கன்னா நீங்கள் துணி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ 1 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். கீழே லைன் போடும்போது கொஞ்சம் கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மடிச்சு வைக்கும் போது அளவு வந்து சரியாக வரும். இப்போ வந்து நம்ம அந்த வளைவு வரைகிறதுக்காக இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு
1.5லேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் புள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து அப்படியே வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, எல்லாமே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வரைஞ்ச மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை சென்டர் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு நம்ம தையல் விட்டுருக்கோம்ல, அதையும் சின்னதாக வந்து வீ கட் கொடுத்துக்குவோம். அடையாளப்படுத்தி சின்னதாக கட் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி கீழே மடிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சுக்கு அதுக்குமே நம்ம கட் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உள் வளைவு குடஞ்சி விடணும். அது வந்து ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் குடஞ்ச மாதிரி வரணும். அதுக்காக நம்ம ப்ளவுஸை வந்து விரிச்சு போட்டிருக்கோம். இந்த சைடில் வந்து ஜாயிண்ட் இருக்குது, அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குடஞ்சி விடணும். அப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ வந்து நம்ம ராங் சைடு 2 சைடுமே மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு மடிச்சு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ரைட் சைடு எது ராங் சைடு எதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட் சைடு ரெண்டுமே உள்ளே இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு பக்கம் தான் நம்ம வந்து குடஞ்சி வெட்ட போகிறோம். நம்ம 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் நம்ம வந்து அந்த கிராஸ் வந்து எடுக்க போகிறோம். அந்த சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் அவ்வளோ தூரம் நம்ம குடைய போகிறோம். இப்போ நம்ம 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சு புள்ளியை தொடுங்க. தொட்டுட்டு திரும்பவுமே அப்படியே திரும்ப வளைவு வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடணும். அந்த வளைவு வரைஞ்சிருக்கோம்ல, அங்கே போயிடணும். இப்போ நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கட் பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். 1/2 இன்ச்சை தொட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகாமல் கொஞ்சமாக ஷார்ப்பாக போயிடணும். இருக்க வந்து அதோட அளவு வந்து குறைஞ்சிடணும். 1/2 இன்ச்சு வர்ற இடத்துல மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடணும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவும் பேக் சைடும் கட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இந்த கரைபாகம் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் சைடு, அது வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த கொஞ்சமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணது அது வந்து நம்ம மேலே இருக்கணும். கீழே வந்து அதிகமாக இருக்கிற பற்றி பட்டிக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பேக் சைடு பீஸோட கழுத்தை கட் பண்ணிக்குவோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸோட நெக் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து எந்த அளவுக்கு கிராஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதே நேரத்தில் கழுத்துடைய அகலமும் இருக்கணும். பீஸை வச்சுட்டு நம்ம பேக் சைடு பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸ் வந்து வர்ற மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி லைன் போட்டும் நமக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே அளவுகள்லாம் தெரியும். பேக் சைடில் என்னென்ன அளவு எடுத்தோன்றது ஈஸியாக தெரியும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆம்களுடைய இறக்கம் வந்து 5.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ 5.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டோம். அதே மாதிரி அந்த ஷோல்டருடைய அகலம் 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். அப்போ அந்த 2.5 இன்ச்சுக்கு புள்ளி வச்சுட்டு அதுக்கு அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்துடைய இறக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 6 இன்ச் வைக்கணும். பேக் சைடு வச்ச மாதிரி வராது, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால 6.5 இன்ச் வச்சுக்கோங்க. 6லேருந்து 6.5 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கழுத்துடைய அகலம் நம்ம எவ்வளோ எடுத்தோம், ஒரு 2.25 அளவு எடுத்தோம். இப்போ அந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 2.25 அளவு. நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் பீஸை வந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு அதை அப்படியே இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே அளவு கிடைச்சிரும். அப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் சரியான அளவு கிடைச்சிரும். இப்போ வந்து 2.25க்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நமக்கு ஷோல்டருடைய அகலம், அந்த கழுத்துடைய இறக்கம், அம்புகளுடைய இறக்கம், இது மட்டும்தான் நமக்கு கரெக்டாக தெரியணும். இப்போ இது எல்லாமே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அம்புகளுடைய வளைவு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் வரும் ஃப்ரண்ட்டில். அதனால நீங்கள் வளைவு அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் வளைவாக ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும். அதனால ஃப்ரண்ட் நெக்கும் ரவுண்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆம்களுடைய மேல் அந்த உயரம்லாம் கரெக்டாக இருக்கணும். 13.5 இன்ச்சு நெக்கு நம்ம லைன் போட்டுருந்தோம்ல, அதெல்லாம் சரியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம இது எதுக்கு போடுறோன்னா, நம்ம வந்து அந்த டாட் ஃப்ரண்ட் மெயின் டாட் பிடிக்கிறதுக்காக கரெக்டாக சென்டரில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்படி கிராஸாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 13.5 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து முழுசாக எடுத்த உயரம் வந்து 13.5 இன்ச்சு. அந்த 13.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம கழுத்து பக்கம் வந்து நம்ம கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துல ஒரு 2 இன்ச்சு,
அதே மாதிரி அந்த சைடு ஜாயின் பண்ற இடத்துல ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு நம்ம 13.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அங்க இருந்து அப்படியே கிராஸா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு தான் இருக்கணும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் கிராஸா இருக்குது கோடு அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சில் அந்த பாயிண்ட் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு அதே மாதிரி இங்க இருந்து அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட வேலை வந்து அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். நீங்க கரெக்டா போட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுக்கோங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் அந்த சுற்றளவில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டாட்டுடைய அகலம் வந்து உங்க பிளவுஸ்ல வந்து 1.25 இருக்கா அல்லது 1.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து இந்த சைடும் அந்த சைடும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி டாட்டோட உயரம் வந்து ஒரு 3 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு மெயின் டாட்டோடைய அகலம். அகலம் வந்து 1.25 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் வரும். அதோட உயரம் வந்து ஒரு 3 இன்ச் வரும். இப்போ நமக்கு பட்டன் பட்டி டாட் வந்து அந்த இருக்கிற அளவுல அப்படியே கரெக்டா சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. அதோடைய அகலம் வந்து ஒரு 2ல இருந்து 2.5 இன்ச் இருக்கணும். 2.5 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸா லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 டாட் பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 3rd டாட் வந்து தைக்கும் போது உங்களுக்கு தானாவே வந்துடும். அதை நான் தைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் சும்மா பேருக்கு தான் இந்த மாதிரி லைன் போடுறேன். நீங்க 2 டாட் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த 3rd டாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். அது நீங்க தைக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஸ்டிச்சிங் வீடியோ கூட இதுக்கப்புறமா நான் போடுறேன். நீங்க அதையும் பாருங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். பட்டி வந்து நம்ம தைக்கும்போது கூட கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த கரைபாகம் உள்ள பீஸ் ஒன்று கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து பட்டிக்கு கட் பண்ணுவோம். அது வந்து நம்ம தைக்கும்போது பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.